ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 3 காரியம் அதில் இருக்கிறது. என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்க மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. அது பிரகாசத்தை குறிக்கிற நீதியின் சூரியன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. உலகிலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை அந்த ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனையே பிரகாசிக்க பண்ணுகிறது அவர் தான். அவரை கட்டிருக்கிற வல்லமை தான் சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறது. சூரியன் தானாக பிரகாசிக்கிறது இல்லை. கர்த்தர் கட்டளை போட்டால் அது கட்டளையிட்டபடியே சூரியனும் சந்திரனும் விண்மீன்களும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எல்லா இயற்கையும் அவர் மூலமாக தான் அவருடைய வல்லமை மூலமாக இயங்குகிறது. அல்லேலூயா. 2வது, அவருடைய செட்டைகளின் கீழ், ஆணுடைய கரத்தின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும். 2வது, ஒரு மனுஷன் சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. பிரகாசம் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, ஆரோக்கியம் சுகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. சுக வாழ்க்கையை குறிக்கிறது. சுகம் நமக்கு தேவையானது. சுகம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கறது ஆசீர்வாதம். அந்த பிரகாசம் என்பது ஆசீர்வாதமாக இருப்பா என்ற அந்த வார்த்தையை குறிக்கிறது. 2வது, அந்த ஆரோக்கியம் என்பது பலவீனங்களை மாற்றி எல்லா சூழ்நிலையிலும் நாம் சுகமாய் வாழ்வது, எல்லா வியாதிகளை ஜெயித்து, சாத்தானின் கிரிகளை ஜெயித்து, சாபங்களை ஜெயித்து சுகமாய் கர்த்தனை வாழ பண்ணுகிறாரே, அதை குறிக்கிறது ஆரோக்கியம். அல்லேலூயா. அப்படி பெயரே ஆரோக்கியநாதர். அல்லேலூயா. அந்த நல்ல 3வது கீழே வாசிக்கிறோம். வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல